ஏன்னா இது ஏதோ ஒரு விஷயத்துக்காக முஸ்லீம் சமூகத்தை கொஞ்சம் வம்புகளுக்கு வேணும். ஏன்னா இந்த விஷயத்தில் நாங்களும் கூட கொஞ்சம் கவலைப்பட்டோம். சில விஷயங்கள் நடந்த போது அதனுடைய பிரதிபலிப்பாக இருக்குமோ. கல்முனையில் ஒரு நாய் சம்பந்தமான விஷயத்தில் நடந்த விவகாரத்தில் அங்கே மத்திய கிழக்கிலே ஒரு தமிழ் சகோதரர் மிகவும் கவலைப்படுகிறோம், அவருக்கு ஒரு பிரச்சனை நடந்து விட்டது. அதிலிருந்து ஒரு கொதிநிலையிலே இருந்து கொண்டு அதற்காக இதை செய்கிறார்களா? சம்பந்தப்பட்ட அதிகாரி கல்முனை RDHS ரீஜனல் டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸாக இருந்தபோது கல்முனை தெற்கு வைத்தியசாலை உட்பட ஏனைய வைத்தியசாலை முஸ்லீம்கள் நிறைய இருக்கிற வைத்தியசாலைகளில் இதே விதமாக உடையணிந்து வந்த தாதியர்கள் சம்பந்தமாக அவர் ஒன்றும் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் கல்முனை வடக்கு வைத்தியசாலைக்கு போன மாத்திரத்தில் இவருக்கு இந்த உதிப்பு எப்படி வந்தது என்பதும் புரியாத புதிராக இருக்கிறது. நிர்வாணம் என்பது வெட்கப்படாத விஷயம். நிர்வாணத்தோடு வீடு முக்க ஓடி திரிவார்கள் சிறுவர்கள். அதை ஒரு கேலியாக யாரும் பார்ப்பதும் இல்லை. ஆனால் வயது வந்த பிறகு கலை கலாச்சார விவகாரங்களில் எங்களுக்கு சில நேரம் எங்களுக்கென்று இருக்கிற ஆடைகள் சம்பந்தமான கட்டுப்பாடு என்பது சீருடை விவகாரத்தில் இன்று ஒரு விஷயமாக வந்திருக்கிறது என்பதை மனோ கணேசன் இங்கே கொண்டு வந்த காரணத்தால் நான் அரசியல் பேசுவது தகுமா தகாதா என்று யோசித்து கொண்டிருந்த போது அவரை எடுத்ததுக்காக அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா இப்போ முகநூலில் இப்போ இது சமகால விஷயம், நான் ஒன்றும் பேசலைன்னு போட்டு என்ன கிழிச்சு தள்ளுறானு. ஏன்னா இந்த விஷயம் முள்ளால் தான் எடுக்கணும். நான் முகநூலில் போய் சண்டைக்கு போகிறதில்ல, அது பேச வேண்டிய இடத்துல பேசி அதுக்கு முடிவு காண வேணும். ஆனால் இதில் எனக்கு புரியாத புதிராக இருக்கிற விஷயம் மனோகரன் சொன்ன மாதிரி இன்றைக்கு முஸ்லீம் பெண்கள் தொழிலுக்கு போகிறது என்றது மிக சொற்பமாக தான். சில தொழில்கள் மட்டும்தான் போகிறாங்க. அதில் ஒன்று ஆசிரியர் தொழில், அடுத்தது இந்த தாதியர் தொழில். அதுக்கும் கொஞ்சம் இப்போ அண்மை காலமாக தான் கொஞ்சம் கூடுதலாக போகிறாங்க. நிறைய முஸ்லீம் பெண்கள் மருத்துவர்களாக வந்து விட்டார்கள், முந்தி மாதிரி இல்லை. இப்போ இந்த பின்னணியில் எனக்கு தெரிஞ்ச சில பெண் மருத்துவரிடம் கேட்டேன், இந்த சர்ச்சை சம்பந்தமான சார் நாங்கள் ஹிஜாப் போட்டுக்கிட்டு நாங்கள் இந்த காதை திறந்து வைக்கணும்னு சொல்கிறாங்களே, இது என்ன விஷயம்? இது சும்மா புச்சப்பில்லா விஷயம் சார். நாங்கள் காதை மூடிட்டே ஸ்டெட்டஸ்கோப்பை போட்டு ஒழுங்காக நோயை கண்டுவருகிறோமே, அதில் என்ன பிரச்சனை இருக்கு ரெண்டு ஒரு பெண் மருத்துவர் என்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ இப்படியான பின்னணியில் ஒரு சீருடையில் இப்படியான ஒரு தேவையில்லாத ஒரு விஷமத்தனமான சர்ச்சையை ஏன் உருவாக்குகிறார்கள் என்பது எனக்கு ஒரு அளவுக்கு புரிகிறது. ஏன்னா இது ஏதோ ஒரு விஷயத்துக்காக முஸ்லீம் சமூகத்தை கொஞ்சம் வம்புகளுக்கு வேணும். ஏன்னா இந்த விஷயத்தில் நாங்களும் கூட கொஞ்சம் கவலைப்பட்டோம். சில விஷயங்கள் நடந்த போது அதனுடைய பிரதிபலிப்பாக இருக்குமோ. கல்முனையில் ஒரு நாய் சம்பந்தமான விஷயத்தில் நடந்த விவகாரத்தில் அங்கே மத்திய கிழக்கிலே ஒரு தமிழ் சகோதரர் மிகவும் கவலைப்படுகிறோம், அவருக்கு ஒரு பிரச்சனை நடந்து விட்டது. அதிலிருந்து ஒரு கொதிநிலையிலே இருந்து கொண்டு அதற்காக இதை செய்கிறார்களா என்றும் ஒரு சிலர் கருத்து எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அது எப்படி இருந்தாலும், ஏன்னா இன்றைக்கு அரசாங்கத்திட்ட இதுக்கிட்ட நாங்கள் விமோசனம் கேட்க போனால் அது வேறு இதில் வந்து விடுமா என்று கூட யோசிக்க வேண்டியதுன்னா, அரசாங்க சுகாதார அமைச்சுக்கு செயலாளராக இருப்பவர் எங்களுடைய மையத்துகள் எரிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தவர். அவரிடத்தான் நாங்கள் போய் இதெல்லாம் கேட்கணும். ஆனால் அதன் காரணமாக அவர் இன்று கொஞ்சம் வேதனைப்பட்டு கவலைப்படுவார்னு நினைக்கிறேன். அதற்காக ஒரு பிராயச்சித்தமாவது இந்த விஷயத்தில் உடனடியாக தலையிட்டு இதுக்கு ஒரு முடிவு அவர் காண வேண்டும். நான் இங்கே மேடையில் இதை பற்றி பேச வருகிறது என்பது எனக்கே கொஞ்சம் சங்கடமாக இருந்தாலும், நண்பர் மனோ கணேசன் தொடங்கினத்தால் நான் இது சம்பந்தமாக ஏன்னா இந்த விஷயங்களை சொல்ல வேண்டா. இது சம்பந்தப்பட்ட அதிகாரி கல்முனை RDHS ரீஜனல் டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸாக இருந்தபோது கல்முனை தெற்கு வைத்தியசாலை உட்பட ஏனைய வைத்தியசாலை முஸ்லீம்கள் நிறைய இருக்கிற வைத்தியசாலைகளில் இதே விதமாக உடையணிந்து வந்த தாதியர்கள் சம்பந்தமாக அவர் ஒன்றும் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் கல்முனை வடக்கு வைத்தியசாலைக்கு போன மாத்திரத்தில் இவருக்கு இந்த உதிப்பு எப்படி வந்தது என்பதும் புரியாத புதிராக இருக்கிறது. எனவே இவையெல்லாம் என்னை பொறுத்த மட்டிலே தாதியருக்கு இன்றைக்கு நீங்கள் உங்களோட காய்ச்சட்டையை களைஞ்சிட்டு வாங்கன்னு சொன்னால் அவர்களை நிர்வாணப்படுத்துவதற்கு சமன் என்பதுதான் சமுதாயத்தில் இருக்கிற உணர்வு. இப்படியான சித்து விளையாட்டுகளை செய்வதன் மூலம் தேவையில்லாத முரண்பாடுகளை தோற்றுவிக்கிற நிலவரங்களை குறித்து கவலைப்படுகிற அதே நேரம் இதற்கான தீர்வை அரசு விரைவாக தரும் என்ற நம்பிக்கையோடும் அது சம்பந்தமான
அழுத்தங்கள் ஆரம்பித்து விட்டன, அதுக்கான தீர்வுகள் வந்தாக வேண்டும் என்று சொல்லி இந்த குழந்தைகளுக்கான இப்படியான ஒரு நல்ல முயற்சியை செய்த சகோதரி சிமாரா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். நன்றி. வாரதாவான